சாப்பாடு ரெடி. மேக்ஸ், நாப்கின்ஸ் கொஞ்சம் கொடுக்கறியா? இன்னைக்கு பாஸ்தாவில் எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டிருந்தா உங்களுக்கு பெஸ்ட் மாம் எவர் கோப்பை நான் தர்றேன். பாத்து கண்ணா, போன வாட்டி பேன் கேக் செஞ்சப்போ இப்படித்தான் சொன்னேன். பேன் கேக்ஸுக்கு பொறாம வரப்போகுது. இன்னைக்கு எங்க கிளாஸுக்கு புதுசா பொண்ணு வந்தா, பேரு எம்மா. யார்கிட்டயும் பேசவே இல்ல, பயந்த மாதிரி இருந்தா. அவளுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். நீ பேசினியா அவளோட? நானா என்ன பேசணும்னு தெரியல. யாராவது பேசுவாங்கன்னு நினைச்சேன். நான் முதல் நாள் வேலைக்கு போனப்போ யாரும் ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரே ஒரு ஹலோ கூட ஆறுதலா இருந்திருக்கும். சில நேரம் பெர்ஃபெக்ட்டா அப்படியே பேசுறது கைண்டுன்னு கிடையாது. அவங்க தனியா இருக்காங்கன்னு ஃபீல் பண்ண விடாம இருக்கிறதும் தான். அவளுக்கு பேசணும்னு தோணலன்னா பரவாயில்ல, நீ முயற்சி செஞ்சதே போதும். சில சமயம் அதே பெரிய டிஃபரன்ஸாக காட்டும். அவ நிறைய கற்களுக்கிடையில இருக்க ஒரு ரத்தினமா இருக்கலாம் கண்ணா. ஆனா யாரும் பேசலனா யாருக்கும் தெரியாது. அது ஒரு மாறுவேடத்துல இருக்க சூப்பர் ஹீரோ மாதிரி. சரியா சொன்ன. யாரு ரத்தினம்னு எப்படி தெரியும்? ஒரு கதை சொல்லட்டுமா? எம்மாவை போல இருந்த ஒருத்தனை பற்றி. உண்மையிலேயே ஒரு பிரகாசமான ரத்தினம். ஒரு அமைதியான ஊர்ல லியோன்னு ஒரு பையன் இருந்தான். அவன்கிட்ட காஸ்ட்லி ஷூமும் கேட்ஜெட்ஸும் இல்ல. ஆனா அதை விட பெரிய விஷயம் ஒண்ணு இருந்துச்சு. அவன்கிட்ட சூப்பர் பவர் இருக்கா? இல்ல, காமிக் புக் சூப்பர் பவர் இல்ல. அவன் மனசுதான் பிரகாசிச்சுது. எப்பவும் கேள்வி கேட்பான், எப்பவும் கத்துப்பான். அப்படின்னா அவன் நர்டா? இருக்கலாம், ஆனா உண்மையான ஆர்வம், அது நம்ம வளர்ச்சிக்கு உதவுறதுதான். அதுதான் கூல். மற்றவங்கள போல வாட்ச், ஃபாலோவர்ஸ் காட்டி பிரமிக்க வைக்க நினைச்சு கிடக்கும் போது லியோ அமைதியா இருந்தான். கவனமாக யோசிச்சான். எம்மா மாதிரி. அதே மாதிரி ஒரு நாள் லியோவுக்கு வாழ்க்கையே மாத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. சரி கிளாஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது விஷயத்தை படிக்க போறோம். கொஞ்சம் மூளைய கசக்கிற மாதிரி இருக்கும். என் மூளைய கசக்கி ரெடியா இருக்கு சார். நேத்து நைட்டே லெவல் 99 தாண்டிடுச்சு. இந்த லெசன் உங்க கேம் லெவல் விட சவாலானதா இருக்கும்னு நம்புறேன். மேக்ஸ், இன்னைக்கு யார் கவனமா இருக்காங்கன்னு பாப்போம். எல்லாரும் எழுதிக்கிட்டோ பேசிக்கிட்டோ இருந்தாங்க. ஆனா லியோ மட்டும் போட விட்டு திரும்பவே இல்ல. ஒரு சவால். இந்த சீக்வென்ஸ்ல நெக்ஸ்ட் என்ன வரும்? அது ஏன் சொல்லுங்க. 28 மேல மேல போய்கிட்டே இருக்குல்ல. எனக்கு புரியல. இது மல்டிப்ளிகேஷனா இல்ல அடிஷனா? யாருக்காவது தெரிஞ்சுதா? 30 சார். ஒவ்வொரு நம்பரும் அதோட பொசிஷன். அப்புறம் அடுத்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா 1 into 2 equal to 2, 2 into 3 6, 3 into 4 12, 4 into 5 20. அப்படின்னா 5 into 6 is equal to 30. அதேதான் லியோ, கரெக்ட். அழகா எக்ஸ்பிளைன் பண்ண. இங்க பாருங்க, குயிக்கா ஆன்சர் சொல்றதால கரெக்ட்னு கிடையாது. என்ன மிஸ் ஆகுதுன்னு கவனிக்கணும். சூப்பர் லியோ, நான் உங்க வயசுல இருந்தப்போ சத்தமா பேசுவேன், இல்ல குசும்பு பண்ணுவேன். நான் தான் புத்திசாலின்னு நினைச்சேன். ஆனா உண்மையான பிரகாசம் சத்தம் போடாது. அது கவனிக்கும், யோசிக்கும், சரியான நேரத்துல பேசும். லியோ மாதிரியா? அதேதான். மத்தவங்க கவனிக்காதது லியோ கவனிச்சான். ஆழமா யோசிச்சான். இந்த மணிய பாருங்க, பிரகாசமா இருக்கிறதால விலை உயர்ந்தது போல தோணும். ஆனா இதுதான் உண்மையான ரத்தினம். கொஞ்சம் கரடு முரடா இருக்கும், ஆனா பயங்கரமான திறமை உள்ளது. உங்கள ஒருத்தர் மாதிரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு உண்மையான ரத்தினம் 1000 பிரகாசமான கற்களுக்கு மேல மதிப்புள்ளது. அன்னையிலிருந்து லியோ அமைதியான பையன் இல்ல. அவன் எல்லாரும் நம்பும் பையனா மாறிட்டான். வாவ். அப்படின்னா யாராவது கூலா தெரியலனாலும், சத்தமா பேசலனாலும் ரொம்ப புத்திசாலியானவங்களா இருக்கலாமா? அதேதான், உண்மையான மதிப்பு அமைதியாவே இருக்கிறதுதா. லியோ இல்ல உன் கிளாஸ்ல இருக்க ஒருத்தர் மாதிரி. நானும் சிலரை குறைவ மதிப்பிடுறேன் போல. எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் ஷூ இல்லாம வருவான், ஆனா மேத்ஸ்ல புலி. இந்த புது ஸ்டூடெண்ட் எம்மா இன்னைக்கு ரொம்ப பயந்திருந்தா. நான் பேசல, ஆனா அவளும் ஒரு ரத்தினமா இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். சில நேரம் அவ பழிச்சுன்னு தெரிய ஒரு ஆளோட ஹெல்ப் தேவை. இவ்ளோ ஆழமா பேசுறீங்களே சாப்பாடு நேரத்துல, ஞானிகள் மாதிரி. நாளைக்கு ரொம்ப நிறைய பேசாம இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஒரு ஹலோ போதும்னு நினைக்கிறேன். அமைதியான குரல்கள் தான் சில சமயம் அதிகமா பிரகாசிக்கும். நாளைக்கு நான் எம்மாக்கு பக்கத்துல உட்கார்றேன். சூப்பர். என்ன பேசணும்னு தெரியல, அவ பேசணும்னு கூட இல்ல.
ஆனா அவ தனியா இல்லாம நான் அவ கூட இருக்கேன். அது போதும் கண்ணா. நம்ம சூப்பர் கூல் அண்ணா ஹை சொன்னா அப்படி சொல்லு, அது ஒர்க் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அன்பா அமைதியா இருக்கிறவங்கள தான் அவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம் லில்லி. லியோ நடந்துகிட்ட மாதிரி. லியோ எம்மா மாதிரி ஆட்களை ஒருத்தர் பார்த்து கவனிக்கணும், அப்புறம்தான் பிரகாசிப்பாங்க இல்லையா? அப்படித்தா, ஒரே ஒரு ஸ்பார்க் போதும். அந்த ஸ்பார்க் நீயா இருக்கலாம் கண்ணா. என்ன எழுதுற லிலி? ஒரு நோட் நாளைக்கு எம்மாவோட டெஸ்க்ல வைக்கணும். ஹலோ சொல்ற மாதிரி. சூப்பர். நான் ஒரு ஸ்மைலி வரையலாமா? சரி, ஆனா இந்த தடவையாவது டைனோசர் வேண்டாம். சரி, குட்டியா ஓரமா ஒன்னு வரைஞ்சிக்கவா. அவ அந்த கதையை ரொம்ப ஆழமா எடுத்துக்கிட்டா. அவ மற்றவருக்கு நம்பிக்கையான ஒருத்தியா மாறுறா. அப்படி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டது உண்மையான மதிப்பு அதிகமா பேசுறதுல இல்ல, புரிஞ்சு கொள்றதும் அன்பா நடக்கிறதும் தான். இனிமே நான் மற்றவரை வேற மாதிரி பார்ப்பேன். நாளைக்கு அந்த நோட்டு எம்மாவுக்கு கொடுக்க போறேன். அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவை. இப்ப நான் தூங்க போகணும். எங்களுடைய கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர், கோல்டன் லியோ விஸ்டம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் நைட். அன்பா இருங்க.